முக்கிய செய்திகள். ரஷ்யாவின் தாக்குதல் அபாயம் குறித்து ஜெர்மனி அதிபர் எச்சரிக்கை. மருத்துவமனைகளை பிரான்ஸ் ஆயத்தப்படுத்துவதால் போர் பதற்றம். திருப்பூர் ஏற்றுமதியாளர்களை பரிதவிக்க விடுவது எந்த விதத்தில் நியாயம்? அமெரிக்காவுடன் விஸ்வகுரு மோடி பேச்சு நடத்த ஸ்டாலின் வலியுறுத்தல். 0- மதிப்பெண் பெற்றவர்கள் முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர்க்கை. தரவரிசையில் 2 லட்சத்துக்கு கீழ் உள்ளவர்களுக்கு இடம் கிடைத்ததால் அதிர்ச்சி. போராட்டத்தை ஒடுக்க ராணுவத்தை அனுப்பியது சட்டவிரோத நடவடிக்கை. திட்டமிட்டு சட்டத்தை மீறி ட்ரம்ப் உத்தரவிட்டதாக நீதிமன்றம் கண்டனம். வணக்கம். ரஷ்யாவின் தாக்குதல் அபாயம் குறித்து ஜெர்மனி அதிபர் எச்சரித்த நிலையில் மருத்துவமனைகளை ஆயத்த நிலையில் வைக்க பிரான்ஸ் உத்தரவிட்டிருப்பது பெரும் போர் குறித்த பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சியால் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. ஆனால் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்க நாட்டோ நாடுகளின் துருப்புக்களை நிறுத்தக்கூடாது என ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்தது. ஐரோப்பிய நாடுகளின் படைகளும் நாட்டோ படைகளாகவே கருதப்படும் என்றும் ரஷ்யா கூறியிருந்தது. இந்நிலையில் ஜெர்மனியின் ராஸ்டாக் நகர் அருகே பால்டிக் கடல் பகுதியில் அந்நாட்டு கடற்படையினர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஹெலிகாப்டரில் சென்று போர்க்கப்பலில் இறங்கி அதை பார்வையிட்ட ஜெர்மனி அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் ரஷ்யாவால் போர் அபாயம் நேரக்கூடும் என்று எச்சரித்தார். இந்நிலையில் பிரான்ஸ் அரசு நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் மிகப்பெரிய போர் சூழலை சமாளிக்க ஆயத்தமாக வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. கடந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதியே மண்டல சுகாதார அதிகாரிகளுக்கு சுகாதாரத்துறை அனுப்பிய சுற்றறிக்கையில் ஆயிரக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ராணுவ வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்க 10 to 180 நாட்களுக்குள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. விமான நிலையம், துறைமுகம், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் வெளிநாட்டு ராணுவத்தினருக்கு உடனடியாக சிகிச்சை அளித்து சொந்த நாட்டுக்கு அனுப்புவதற்கான அவசியம் ஏற்படும் என்றும் பிரான்ஸ் அரசு கூறியுள்ளது. இது போர் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பெலாரஸ் நாட்டுடன் இணைந்து வரும் 12ஆம் தேதியிலிருந்து 5 நாட்கள் ரஷ்யா போர் ஒத்திகையில் ஈடுபட உள்ளது. இதில் அணு ஆயுதங்களையும் ரஷ்ய ராணுவம் பயன்படுத்தப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் இந்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்குள் கையெழுத்தாகும் என்று வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா கூடுதல் வரி விதிப்பதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து இந்தியா அமெரிக்கா இடையே 5 சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பால், வேளாண்மை, கால்நடை துறைகளில் அமெரிக்க பொருட்களுக்கு சந்தையை திறக்க இந்தியா மறுத்து வருவதால் உடன்பாட்டை இறுதி செய்வதில் இழுபறி ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்திய பொருட்களுக்கு ட்ரம்ப் 25% வரி விதித்தார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அபராதமாக மேலும் 25% வரி விதிக்கப்பட்டது. இந்த 50% வரியால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது. இந்நிலையில் டெல்லியில் தொழில்துறை மாநாட்டில் பேசிய திரு பியூஷ் கோயல் வர்த்தக உடன்பாடு தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை தொடர்வதாக தெரிவித்தார். இரு நாடுகளிடையேயான பேச்சுவார்த்தையில் புவிசார் அரசியல் சிறிதளவு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் விரைவில் இயல்பு நிலை திரும்பும் என நம்புவதாகவும் அவர் கூறினார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடந்தாலும் மறுபுறம் ஐரோப்பிய யூனியன், சிலி, பெரு, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஏமன் ஆகிய நாடுகளுடன் வர்த்தகத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக திரு பியூஷ் கோயல் கூறினார். ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், மொரீஷியஸ், பிரிட்டன் மற்றும் 4 ஐரோப்பிய நாடுகளுடனும் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதால் கடந்த 3 ஆண்டுகளில் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் பணத்தை இந்தியா மிச்சப்படுத்தியுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் பேரலுக்கு $2 முதல் $3 வரை இந்தியாவுக்கு தள்ளுபடி வழங்க ரஷ்யா முன்வந்துள்ளது. குஜராத் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு குறைந்த விலையில் ரஷ்ய கச்சா எண்ணெய் கிடைப்பதற்காக பல ஆயிரம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் திருப்பூர் ஏற்றுமதியாளர்களை பரிதவிக்க விடுவது எந்த விதத்தில் நியாயம் என பிரதமர் திரு மோடிக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். அமெரிக்க அரசின் 50% வரி விதிப்பால் பாதிப்புக்குள்ளாகியுள்ள திருப்பூர் உள்ளிட்ட தொழில் நகரங்களை கண்டுகொள்ளாமல் விட்டதாக மத்திய பாஜக அரசை கண்டித்து திமுக கூட்டணி சார்பில் திருப்பூரில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் மிக பெரும் வெற்றியடைந்திருப்பதாக தமது எக்ஸ் தள பதிவில் பதிவிட்டுள்ள திரு ஸ்டாலின், திரு மோடி ஆதரித்த ட்ரம்ப் விதித்துள்ள அமெரிக்க வரி விதிப்பு காரணமாக தமிழக இளைஞர்களுக்கும் இந்தியாவின் பல மாநில தொழிலாளர்களுக்கும் வாழ்வளிக்கும் டாலர் சிட்டியான திருப்பூர் தவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். குஜராத்தில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு குறைந்த விலையில் ரஷ்ய கச்சா எண்ணெய் கிடைப்பதற்காக
பல ஆயிரம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் எங்கள் ஏற்றுமதியாளர்களை நீங்கள் பரிதவிக்க விடுவது எந்த விதத்தில் நியாயம் என வினவியுள்ள முதலமைச்சர் தாம் ஏற்கனவே கடிதத்தில் கூறிய நிவாரணங்களை உடனடியாக அறிவித்து ஆவண செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு கண்டு விஸ்வகுரு எனும் தங்கள் பட்டப்பெயருக்கு நியாயம் செய்யுங்கள் என்று பதிவிட்டுள்ள திரு ஸ்டாலின் ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்து உணர்வுகளை பதிவு செய்த அனைத்து கட்சி தலைவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், பொதுமக்களுக்கும் நன்றி கூறியுள்ளார். இந்த பதிவில் பிரதமர் திரு மோடி, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை திரு ஸ்டாலின் டாக் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே ஜெர்மன் பயணத்தை முடித்துக்கொண்டு இங்கிலாந்து சென்ற திரு ஸ்டாலினுக்கு லண்டனில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு வசிக்கும் தமிழர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றதுடன் திரு ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். நீட் முதுநிலை தேர்வில் 0 மற்றும் மைனஸ் மதிப்பெண் எடுத்த 27 பேர் MDMS உள்ளிட்ட படிப்புகளில் சேர்ந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அரசு, தனியார் மருத்துவக் கல்லூரிகள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களில் MDMS உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கான இடங்கள் நீட் தேர்வில் தகுதி பெறுபவர்களை கொண்டு நிரப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளில் நீட் நுழைவுத் தேர்வில் 0 மற்றும் மைனஸ் மதிப்பெண் எடுத்த 27 பேர் முதுநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்ந்துள்ளனர். இதில் 0க்கும் கீழ் -40, -25 உள்ளிட்ட மதிப்பெண்கள் பெற்ற 13 பேருக்கும் முதுநிலை மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்துள்ளது. 800க்கு 0 மதிப்பெண் பெற்று தரவரிசையில் 2 லட்சத்திற்கும் கீழ் இடம்பெற்ற 14 பேரும் MD படிப்பில் சேர்ந்துள்ளனர். அதாவது அனைத்து கேள்விகளுக்கும் தவறான பதில் அளித்தவர்களுக்கும் இடம் கிடைத்துள்ளது. போட்டித் தேர்வுகளில் 0 மதிப்பெண் பெற்றால் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். ஆனால் முதுநிலை நீட் தேர்வில் 0 பெற்றவர்கள் தகுதியானவர்களாக அறிவிக்கப்பட்டதால் கல்வியாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். முன்னதாக நீட் தேர்வில் 50% கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றால் மட்டுமே முதுநிலை மருத்துவ படிப்பில் இடம் கிடைக்கும் என்ற நடைமுறை இருந்து வந்த நிலையில் கலந்தாய்வில் காலி இடங்கள் அதிகரித்ததால் 2023ஆம் ஆண்டு 0% முறையை மத்திய அரசு கொண்டு வந்தது. இதன் காரணமாக முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வில் 0 அல்லது அதற்கு குறைவான மதிப்பெண் பெற்றவர்களும் முதுநிலை படிப்புகளில் சேரும் நிலை உருவானது. முதுநிலை மருத்துவ படிப்பில் 0 மதிப்பெண் பெற்றவர்கள் தகுதியானவர்களாக அறிவிக்கப்பட்டது மருத்துவ கல்வித்தரம் குறித்து கவலை ஏற்படுவதாக அமைந்துள்ளது. இதனால் நீட் தேர்வின் நோக்கமே சீரழிந்து விட்டதாக கல்வியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் போராட்டத்தை ஒடுக்க ராணுவத்தை ட்ரம்ப் குவித்தது சட்டவிரோதமானது என்று கலிபோர்னியா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்களை வெளியேற்றும் நடவடிக்கையின் போது லாஸ் ஏஞ்சல்ஸில் போராட்டம் வெடித்தது. இதனை கட்டுப்படுத்த 4000 ராணுவ வீரர்களையும் கடற்படையையும் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு ட்ரம்ப் அனுப்பினார். இதற்கு அந்த மாகாண அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. எனினும் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்தவே ராணுவத்தை அனுப்பியதாக கூறிய ட்ரம்ப் தலைநகர் வாஷிங்டனுக்கும் ராணுவத்தை அனுப்பினார். மேலும் ஜனநாயக கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள சிகாகோ உள்ளிட்ட மாகாணங்களுக்கும் ராணுவம் அனுப்பி வைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ராணுவம் குவிக்கப்பட்டதற்கு எதிராக லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆளுநர் கேவின் நியூசம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த கலிபோர்னியா நீதிமன்றம் லாஸ் ஏஞ்சல்ஸில் ராணுவம் குவிக்கப்பட்டது சட்டவிரோதமானது என தீர்ப்பளித்துள்ளது. மாகாணங்களில் நிலவும் பிரச்சினைகளுக்கு மத்திய படையை பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் போசே கமிட்டாஸ் சட்டத்தை ட்ரம்ப் மீறிவிட்டதாக நீதிமன்றம் கூறியுள்ளது. மாகாணங்களுக்கு ராணுவத்தை அனுப்புவதாக கூறும் ட்ரம்பின் சமீபத்திய உத்தரவுகள் இந்த சட்டத்தை திட்டமிட்டு மீறும் வகையில் உள்ளதாக நீதிபதி சார்லஸ் பிரியர் குறிப்பிட்டுள்ளார். லாஸ் ஏஞ்சல்ஸில் கைது நடவடிக்கை, அத்துமீறி சோதனை நடத்துவது, பறிமுதல், ரோந்து பணி, போக்குவரத்தை சரி செய்வது, கூட்டம் மற்றும் வன்முறையை கட்டுப்படுத்துவது, ஆதாரங்களை சேகரிப்பது, விசாரணை ஆகியவற்றை செய்ய மத்திய படைகளுக்கு நீதிபதி தடை விதித்தார். எனினும் மேல்முறையீட்டுக்கு ஏதுவாக தீர்ப்பை வரும் 12ஆம் தேதி வரை அவர் ஒத்திவைத்தார். தீர்ப்பை வரவேற்றுள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆளுநர் கேவின் நியூசம் நீதிமன்றம் ஜனநாயகம் மற்றும் அரசியல் சாசனத்தின் பக்கம் இருப்பதாக கூறியுள்ளார். ட்ரம்பின் சட்டவிரோத நடவடிக்கையை அனைத்து நீதிமன்றங்களும் தடுத்து நிறுத்துமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆனால் வன்முறை மற்றும் அழிவிலிருந்து மாகாணங்களை காக்க அதிபருக்கு உரிய தளபதி அதிகாரத்தை நீதிபதி பறிக்க முயற்சிப்பதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஆனா கெல்லி விமர்சித்துள்ளார். மராத்தா மக்களின் கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டதால் இடஒதுக்கீடு உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொள்வதாக போராட்ட குழு தலைவர் திரு மனோஜ் ஜராங்கே பாட்டேல் அறிவித்துள்ளார். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு கோரி மராத்தா இன மக்கள் பல ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 29ஆம் தேதி முதல் மும்பை ஆசாத் மைதானத்தில் திரு மனோஜ் ஜராங்கே பாட்டேல் உண்ணாவிரத போராட்டத்தை மீண்டும் தொடங்கினார்.
அவருடன் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்களும் திரண்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து நேற்று ஒரு நாள் மட்டும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி அளித்த மும்பை உயர்நீதிமன்றம் இன்று காலைக்குள் மைதானத்தை விட்டு வெளியேற உத்தரவிட்டது. இந்நிலையில் அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்வதாக திரு மனோஜ் ஜராங்கே கூறினார். இதையடுத்து அவரது ஆதரவாளர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். திரு மனோஜ் ஜராங்கேவுடன் அமைச்சர்கள் திரு ராதாகிருஷ்ண விகே பாட்டேல், திரு மாணிக்ராவ் கோக்டே, திரு சிவேந்திர ராஜே போஸ்லே ஆகியோர் இடம்பெற்ற அமைச்சரவை குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. அவர்களிடம் திரு மனோஜ் ஜராங்கே கோரிக்கை மனுவை அளித்தார். 8 கோரிக்கைகளில் 6ஐ ஏற்றுக்கொள்வதாக அமைச்சர்கள் தெரிவித்தனர். அதன்படி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீதான வழக்குகள் திரும்ப பெறப்பட உள்ளன. போராட்டத்தை கைவிட்டு திரு மனோஜ் ஜராங்கே மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஆசாத் மைதானத்திலிருந்து கலைந்து செல்லும் போது அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மாநகராட்சிக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 98 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணியின் பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் சென்னை, கோவை மாநகராட்சிகளில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 98 கோடியே 25 லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்ததாக அப்போது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த திரு வேலுமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அவருக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் இல்லை என கூறி வழக்கை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆதாரங்களை சேகரித்தால் மீண்டும் வழக்கு தொடரலாம் என்று தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் முறைகேடு தொடர்பாக அறப்போர் இயக்கம் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நேற்று நீதிபதி திரு என் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த கூடுதல் மனுவில் திரு வேலுமணியின் பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு எதிராக ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டதை அடுத்து வழக்கு தொடர பேரவைத் தலைவர் திரு அப்பாவு கடந்த ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி அனுமதி அளித்ததாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து வழக்கு விசாரணை வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னை கடற்கரையிலிருந்து அரக்கோணம் செல்லும் மின்சார ரயில் தாமதமாக இயக்கப்படுவதாக கூறி பாலூர் ரயில் நிலையத்தில் இரவு நேரத்தில் பயணிகள் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருமால்பூர் வழியாக அரக்கோணத்திற்கு அதிவேக மின் ரயில் இயக்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாக அந்த ரயில் தாமதமாக செல்வதாக கூறி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இடையே உள்ள பாலூர் ரயில் நிலையத்தில் நேற்றிரவு பயணிகள் மறியலில் ஈடுபட்டனர். சிறிது நேர பரபரப்பிற்கு பிறகு 9:45 மணிக்கு ரயில் புறப்பட்டு சென்றது. கடற்கரை நிலையத்தில் மாலை 6-7 மணிக்கு புறப்படும் ரயில் இரவு 9:15 மணிக்கு அரக்கோணத்தை சென்றடைய வேண்டும். ஆனால் கடந்த சில நாட்களாக அரக்கோணம் செல்ல 10 மணிக்கு மேல் ஆவதாக பயணிகள் தெரிவித்தனர். பட்டுக்கோட்டை அருகே பேருந்து வசதிக்காக கிராம மக்கள் தாங்களே நிதி திரட்டி சாலை அமைத்து வருகின்றனர். புனல்வாசல் ஊராட்சிக்கு உட்பட்ட கீழ்ப்புனல்வாசல் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள வாடிக்காடு, ராமகிருஷ்ணபுரம் கிராமங்களுக்கு சுதந்திரம் அடைந்த காலம் முதலே பேருந்து வசதி கிடையாது. இதனால் அந்த கிராமத்து ஆண்களுக்கு பெண் கொடுக்கவே பலர் தயங்கியதாக கூறப்படுகிறது. பேருந்து வசதி கோரி பலமுறை மனுக்கள் அளித்தும் பலனில்லாத நிலையில் குறுகலான சாலைகளும் மோசமான நிலையில் பாலங்கள் உள்ளதாலும் அப்பகுதிக்கு பேருந்துகளை இயக்க முடியாத சூழல் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கிராமத்தினர் தாங்களே நிதி திரட்டி சாலை பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கென வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி 5 லட்சம் ரூபாய் வரை நிதி திரட்டிய கிராம மக்கள் அதை கொண்டு பேருந்து வருவதற்கு ஏதுவாக சாலையை விரிவுபடுத்தி வருகின்றனர். இப்போ பஸ் விடுறதா சொல்லியிருக்காங்க, விடியல் பேருந்தே விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. பஸ் எங்களுக்கு எங்கள் ஊருக்கு வர்ற அன்னைக்கு தான் எங்களுக்கு விடியல் கிடைச்சதா அர்த்தம். அயராமல் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் கிராம மக்கள் கடந்த 42 நாட்களில் 95% பணிகளை முடித்துவிட்டதாக தெரிவித்தனர். கேரள எல்லையை ஒட்டிய தமிழக பகுதிகளில் உள்ள கல்லூரிகளில் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கேரளாவின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஓணம் வரும் 5ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் வரும் இந்த பண்டிகையை அறுவடை திருநாளாகவும் கொண்டாடுவது உண்டு. கோவை ஆவாரம்பாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து ஓணம் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். கல்லூரி வளாகத்தில் அத்தப்பூ கோலமிட்ட அவர்கள் திருவாதிரை நடனமாடி செண்டை மேளம் இசைத்து மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் பங்கேற்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன.
நாகர்கோவில் அருகே பிள்ளையார்புரம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவிகளுக்கு அத்தப்பூ கோல போட்டி நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாணவிகள் வண்ண மலர்களால் விதவிதமாக மாவேலி மன்னரின் உருவத்தை வடிவமைத்தனர். மாவேலி மன்னர் தன் நாட்டு மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்களான்னு அவங்க வரவேற்கிற விதமா இந்த ஓணம் கொண்டாடப்படுது. நாங்க கேரளா அண்டை மாநிலங்கிறதுனால நாங்களும் சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கோம். எங்க காலேஜ்ல எந்தவித ஜாதி மத பேதமின்றி நாங்க ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். கோல போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் உள்ள தனியார் கல்லூரியிலும் செண்டை மேளம் முழங்க ஓணம் பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு ஒட்டன்சத்திரம் சந்தையில் காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. கேரளாவில் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகையின் போது படைக்கப்படும் விருந்துகளில் பல்வேறு வகையான காய்கறிகள் முக்கிய இடம் பெறுகின்றன. எனவே திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் இருந்து அதிக அளவில் காய்கறிகளை கேரள வியாபாரிகள் கொள்முதல் செய்து வருகின்றனர். இதனால் சில தினங்களுக்கு முன்பு 6 ரூபாய்க்கு விற்ற 1 கிலோ முருங்கைக்காய் விலை 45 ரூபாயாக உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். சில தினங்களுக்கு முன் 15 ரூபாய்க்கு விற்ற கிலோ வெண்டைக்காய் 35 ரூபாய்க்கும், 20 ரூபாய்க்கு விற்ற கொத்தவரை 50 ரூபாய்க்கும், 25 ரூபாயாக இருந்த பயற்றங்காய் 50 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றன. காய்கறிகளின் விலை உயர்வால் நல்ல லாபம் கிடைக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். ரஷ்யாவின் தாக்குதல் அபாயம் குறித்து ஜெர்மனி அதிபர் எச்சரித்த நிலையில் மருத்துவமனைகளை ஆயத்த நிலையில் வைக்க பிரான்ஸ் உத்தரவிட்டிருப்பது பெரும் போர் குறித்த பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் நிறுவனங்களின் நலனுக்காக திருப்பூர் ஏற்றுமதியாளர்களை பரிதவிக்க விடுவது எந்த விதத்தில் நியாயம் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். லாஸ் ஏஞ்சல்ஸில் போராட்டத்தை ஒடுக்க ராணுவத்தை ட்ரம்ப் குவித்தது சட்டவிரோதம் என கலிபோர்னியா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.